friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான நிலக்கடலை சாதம். ஒரு அருமையான ஒன் பாட் மீல். குவிக் அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க. இங்கே ரைஸோட ரா பீனட் பச்சை நிலக்கடலை சேர்த்து செய்கிறோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த நிலக்கடலை சாதத்தோட நல்ல பொரியலெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்டோம் அப்படின்னு திருப்தியும் இருக்குங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு அரிசிப்பருப்பு சாதம் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப ஃபெமிலியர், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ரைஸோட பருப்பு சேர்த்து குக் பண்ணுவோம். யூஸ்வலி ரைஸோட துவரம் பருப்பு சேர்ப்போம். ஒரு சில சமயங்களில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய தோட்டங்களில் விளையக்கூடிய பருப்புகளை சேர்த்து செய்வோம். அதாவது ஒரு சில சீசனில் இந்த பச்சை அவரைப்பருப்பு நிறைய கிடைக்கும், எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டில். ஒரு சில சீசனுக்கு பச்சை நிலக்கடலை விற்பாங்க. ஸோ அந்த சமயங்களில் அந்த பருப்பு சேர்த்து அரிசியும் பருப்பு சாதம் செய்வாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இங்கே நான் நல்ல நிலக்கடலை சேர்த்து செய்கிறேன் சாதம். இது எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச அறுவடை செஞ்ச நிலக்கடலை. இப்போல்லாம் மார்க்கெட்டில் எல்லா சீசன்லேயுமே நல்ல இந்த பச்சை நிலக்கடலை, உரித்த பச்சை நிலக்கடலை பேக் பண்ணி விற்கிறாங்க. ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கிது, எல்லா ஊர்கள்லேயுமே கிடைக்கிது. அதுவும் வாங்கி நம்ம செய்யலாம். அது ரைஸ் ஊற போடும் போதே அந்த கடலையும் சேர்த்து ஊற போட்டு நம்ம இதே மாதிரி தாளித்து விட்டு செய்யலாங்க. இங்கே பச்சை நிலக்கடலை நல்ல ஃப்ரெஷ்ஷான பீனட்ஸ் சேர்க்கிற இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்படி நீங்கள் பச்சை நிலக்கடலை கிடச்சா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா பேக்கில் கிடைக்கிற கடலையை வாங்கி ஊற வச்சும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே 1.5 கப் அளவுக்கு ரைஸை எடுத்து நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவராக ஊற வச்சுருக்கிறேன். இது டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்தது நம்ம தாளிச்சிட்டே மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த சாதம் தாளிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-4 பூண்டு, கார்லிக்கை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்தது பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டு கூடவே நல்லா ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி சேர்த்து விட்டுறலாங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக வதக்கி விடணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்தது தேங்காய், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின தேங்காய் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த தேங்காய் இந்த சாதத்தோடு சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்கும். இந்த சாதத்தில் இந்த தேங்காய் பீசஸ் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சி டேஸ்ட்டு கொடுக்கும். பட் தேங்காய் சேர்க்கறது அவங்கவுங்க விருப்பம், ஆப்ஷனல். இது வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது தக்காளி. இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ள சேர்த்தாச்சு. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்து விட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். 1-2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இங்கே ரா பீனட் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பச்சை வேர்க்கடலை 1 கப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இங்கே நல்ல சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சரியாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான சாம்பார் பொடி. இந்த ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். சாம்பார் பொடி சேர்த்து விட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நல்லா கொஞ்சம் அந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் நல்லா கமகமன்னு வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாங்க. எந்த கப்பால் ரைஸ் அளந்தமோ அதே கப்பில் தண்ணியும் மெஷர் பண்ணி விட்டுக்கலாம். நான்
1.5 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டபுள் த குவான்டிட்டி தண்ணி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 4 எடுத்துக்கிறேன். இங்கே 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடியாக கழுவி ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்து விட்டுறலாங்க. அடுத்தது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட்டு வச்சு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துடலாங்க. நல்லா 3 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த கேப்பில் நான் இங்கே பொரியலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். நான் என்னென்ன பொரியல் செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாங்க. நல்ல ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல், வெண்டைக்காய் பொரியல், கரண்டி ஆம்லெட் 3 ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு பொரியல், வெண்டைக்காய் பொரியலோட ரெசிபியெல்லாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணிவிட்டேன். வேணுங்கிறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே குக்கர் ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷர்லாம் தீர்ந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக நம்மளுக்கு சாதம் வெந்து ரெடியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுவையான நிலக்கடலை சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. நல்லா கலந்து விட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி விட்டுடலாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இங்கே சாதத்தோட நல்ல சத்தான வேர்க்கடலையும் சேர்த்து சமைச்சிருக்கிறோம். ரொம்ப ஒரு குயிக் ஈஸி ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு இந்த 1 pot மீலை செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல பொரியலோட இந்த சாதம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியல் இதுதான் செய்யணும்னு இல்லைங்க, நான் எங்கள் வீட்டில் சமைச்சதை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற ஒரு சஜஷனாக. பட் எல்லா விதமான பொரியலும் நல்லாயிருக்கும். வெஜ், நான்வெஜ் எது வேணாலும் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஈஸியாகவும் சமைச்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.